நான் பூட்டிட்டு போன வீட்ல இருந்து நீ எப்படி வெளியில வந்த? உன்னை தாண்டி கேக்குறேன், சொல்லு. அது வந்து பின்னாடி கதவு திறந்திருந்தது. பின்னாடி கதவு திறந்திருந்துச்சா? வாண்ண, வந்து என்னன்னு கேளு. இவள கேளுண்ண. இவன் நல்லவ இல்லைன்னு நான் சொன்னப்போ யாருமே நம்பலல்ல. இப்ப என்னாச்சு பாத்தியா? என்னாச்சுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கேயோ கிளம்புனா. கேட்டதுக்கு கோவில்னு சொன்னான். நான் இந்த டைம்ல போகாதடி, ஈவினிங் போய்க்கலான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் வீட்டை பூட்டிட்டு கொஞ்சம் வெளியில போனா இவ பூட்டி இருந்த வீட்டுல இருந்து வெளியில போயிருக்கா. திரும்பி வரும்போது கையும் களவுமா மாட்டிக்கிட்டா. அப்பா, நீங்களாவது என்ன நம்புங்க. நான் நிஜமா கோயிலுக்கு தான் போனேன், வேற எங்கேயும் போகல. எனக்கு புரிஞ்சு போச்சுடி, நீ நல்லவளே இல்ல. ஞாபகம் இல்லாத மாதிரி நீ நடிச்சிட்டு இருக்க. எதையோ பொறி வச்சுதான் நீ கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. இது பாரு, உண்மையை சொல்லு, இல்ல போலீஸ்ல சொல்லி உன்னை ஜெயில தூக்கி வச்சிருவேன். ராஜி, அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. அண்ணே, பேசாம இருக்க மாட்டே நீ? ஏய் சொல்லுடி, எதுக்காக நீங்க வந்திருக்க? உன் பிளான் என்ன? உன்னை அனுப்புனது முத்துலட்சுமியா இல்ல வேற யாராவதா? ஏய் சொல்லு, கேட்டுட்டே இருக்கேன்ல. இங்க பாருங்க, சத்தியமா நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. நான் யாரையும் ஏமாத்தல, பொய்யும் சொல்லல. உயிரே போனாலும் உங்களுக்கும் இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் நான் துரோகம் பண்ணவே மாட்டேன். சும்மா நடிக்காதரி. பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவாங்கிற மாதிரி நீ கண்டிப்பா என்கிட்ட மாட்டுவ. அன்னைக்கு இருக்குடி உனக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் இப்பவே வெளியில போயிடுறேன். வீணா என் மேல பழி போடாதீங்க. அம்மா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல கிளம்பு. இனிமே உன் கூட என்னால போராட முடியாது. ராஜி. அண்ணே, நான் ஒண்ணு சொல்லனே, அவளே தானே போறேங்கிறா. பூனையை மடியில கட்டிட்டு சகுனம் பார்க்க முடியாது. போய் தொலையிட்டோம், விடு. அப்பா, நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு கட்டுப்பட்டு தான் நான் இங்க இருக்கேன். ஆனா இவங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே நான் இங்க இருக்கிறது சரியா வராது. நான் கிளம்புறேன்ப்பா. ஏய், நடிச்சதெல்லாம் போதும், கிளம்பு. ராஜி, சும்மா இருமா. மா, நான் சொல்றேன், நீ இங்க இருந்து போக கூடாது. போ, உள்ள போ. அண்ணே, அப்பா, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதாம்மா? அப்பா சொல்றேன், போ உள்ள போமா. ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? எங்க இருந்தோ வந்தவங்க முன்னாடி கூட இந்த தங்கச்சி அவமானப்படுத்துறியே. ராஜி, புரியாம பேசாதம்மா. அவ ஒரு அம்னீஷியா பேஷண்ட். தன்னையே அவளுக்கு யாருன்னு தெரியாது. அவளை வேற கடத்த யாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவ யாரு என்னன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி நேரத்தில் அவ வீட்டை விட்டு போனா என்ன வேணா நடக்கலாம் ராஜி. ஒருவேளை இவளே ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டா அந்த பாவம் நம்மள சும்மா விடாதுமா. ஏற்கனவே வீட்டை விட்டு போன ஸ்னேகா திரும்ப வராமலே போயிட்டா. அந்த மாதிரி இன்னொரு முறை நடக்க வேண்டாமா? நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை பாரு ராஜி, கஸ்தூரி குணமாகணும், இல்லை அவளை தேடி யாராவது இங்கே வரணும். அது வரைக்கும் அவள் நம்ம பாதுகாப்பில் இருக்கிறது அவளுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் நல்லது. நம்ம பாதுகாப்பில் இருக்க பொண்ணுக்கு தப்பாக ஏதாவது நடந்தா அதுக்கு நாம காரணம் ஆயிடுவோமா? எல்லாத்துக்கும் மேலே கஸ்தூரி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குமா? அதுக்கப்புறம் உன் இஷ்டம்.
ஆம்லெட்டு கேட்டால் இன்னும் கொண்டு வர்றான். என்னடி இது? பார்த்தா தெரியல. ஆம்லெட். வெங்காயம் போட்டியா? போட்டிருக்கு. பச்சை மிளகா தூக்கலா போட்டியா? போட்டேன். என்னடி இது மண்ணு மாதிரி இருக்கு? மனுஷன் சும்மானாதா? யோ தின்னாட்டி போயா. அது அந்த மரியாதை இருக்கணும். அண்ணா சொல்லுங்க. நான்லாம் கல்யாணமே பண்ணிடக்கூடாதுண்ணா. தம்பி, நான்லாம் பிறந்திருக்கவே கூடாது. இல்லைண்ணா, பிரியா ரொம்ப நல்ல பொண்ணுண்ணா. நான் ரொம்ப ரொம்ப நல்லவன் தம்பி. அநியாயத்துக்கு பிரியாவை நான் கொடுமைப்படுத்திட்டேண்ணா. கொடுமைப்படுத்துறதே அநியாயம் தானே? இல்லைண்ணா, நான் தப்பு பண்ணிட்டேன். பிரியாவை நான் வீட்டு விட்டு அனுப்பியிருக்க கூடாது. ஆமாம் தம்பி, நீங்கள் அனுப்பியிருக்கவே கூடாது. யோ நீ சும்மாரியா? தம்பி ஏதோ சொல்ல வருது. நீங்க சொல்லுங்க தம்பி. பிரியா ரொம்ப நல்ல பொண்ணுக்கா. நான் தான் ஏதோ முட்டா பையன் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன தம்பி, நாளைக்கே போய் சமாதானம் பேசி கூட்டிட்டு வர வேண்டியதானே? வேணாம், பிரியா இங்கே வரக்கூடாது. பிரியா இங்கே வரவே கூடாது. ஏன் வரக்கூடாது? ஓய், வரக்கூடாதுன்னா வரக்கூடாது, அவ்வளோதான். தம்பி, நீங்க தானே இப்ப பிரியா தப்பே பண்ணலன்னு சொன்னீங்க. அப்புறம் என்ன, பிரியாவை போய் கூட்டிட்டு வந்துடலாம்ல? அவ என் கூட குடும்பம் நடத்தினா அவ செத்துருவாங்க. என்ன தம்பி சொல்றீங்க? என் கூட வாழ்ந்தானா பிரியா செத்து போயிடுவா. திஸ் இஸ் மெடிக்கல் மிராக்கிள். தம்பிக்கு மப்பு ரொம்ப ஏறிடுச்சு, அதான் வளர்றாப்புல. வாய் மூடிட்டு சும்மா இரு. இந்தா இதை தின்னு. நீங்க சொல்லுங்க தம்பி, பிரியா ஏன் சாகணும்? உங்களை சொன்னாலும் புரியாதுக்கா. அவ என் கூட இருந்தானா அவளை அநியாயமாக கொண்டு போட்டுருவானுங்க. கொண்டு போட்டுருவாங்களா? என்னப்பா சொல்ற? யாரு கொண்டுடுவாங்க? வேற யார்? அதெல்லாம் அந்த பெருமாள் தான். அப்படின்னு யார் சொன்னா தம்பி? பெருமாள் தான் சொன்னான். என்ன சொன்னா? பிரியா விட்டு நான் வேலைக்கு போகலன்னா என் பிரியாவை கொண்டுடுவான்னு மிரட்டுறான். இப்போ புரியுது தம்பி. பிரியா சாகக்கூடாதுன்னு அவளை வெறுக்கிற மாதிரி நீங்கள் நடித்து அவளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டீங்க, அப்படி தானே? ஆமாண்ணே. பாத்தியாடி, அன்னைக்கே நான் சொன்னேன்ல, அந்த பெருமாள் எமகாதவன்னு எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணி செஞ்சிருவான்னு சொன்னேன்ல. தம்பி, பெருமாள் கிடக்குறான், விடுங்க. நீங்க போய் பிரியாவை கூட்டிட்டு வாங்க. அவன் என்ன பண்றான்னு பாத்திரலாம். ஏய், என்னடி வளர்ற? பெருமாள் சொன்னபடி செய்வாண்டி. ஆமாக்கு அவன் அந்த பெருமாள் ரொம்ப மோசமான ஆள். அவன் சொன்ன செய்வான். அவன் என்னை கொண்டு வரலாம் மிரட்டி பார்த்தான். நான் பயப்படல. அவன் எனக்கு பணம்லாம் கொடுத்து ஒர்க் ஷாப்லாம் எழுதி தரேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் அவனை கிட்டே சேர்க்கல. ஆனால் அவன் ஒன்று சொன்னான். அவன் வந்து என்னை பிரியா விட்டு போகலன்னா பிரியா கொண்டுடுவான்னு சொன்னான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பிரியா கூட வாழ்னா கூட பரவாயில்ல, ஆனால் உயிரோடு இருக்கணும். சந்தோஷமாக ராணி மாதிரி இருக்கணும். அதனால தான் அவளை நான் சந்தேகப்படுற மாதிரி நடித்தேன். என் பிரியா சந்தோஷம் வந்து போதும். ஆட பாவி, நீ ஆடுற நாடகத்தை உண்மைன்னு நம்பி அந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிடுச்சு. போனா என்ன, இப்பதான் உண்மை தெரிஞ்சிருச்சுல. போய் கூட்டிட்டு வந்தா போச்சு. நாளைக்கு காலையில நானே போய் கூட்டிட்டு வரேன்.
நாளைக்கு காலையில் நானே போய் கூட்டிட்டு வரேன். அக்கா ஐயோ வேணாம் வேணாம். பிரியாவுக்கு மட்டும் ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் என்னால் தாங்க முடியாதுல்ல. அவள் இல்லாமல் நான் இந்த உலகத்துலேருந்து என்னக்கா பண்ண போகிறேன்? நான் செத்துருவேன். ஆனாக்கா அவ எங்கே இருந்தாலும் சரி அவள் நல்லா இருக்கட்டும். ராணி மாதிரி எப்படியா இருக்கும், சந்தோஷமாக நல்லா இருக்கும். அது போதும். அந்த பெரிய பொண்ணை காப்பாற்ற உன் வாழ்க்கையை அழிச்சிக்க போறியா? அனுப்பாண்ணா என் வாழ்க்கை அது போயிட்டு போகுது. எனக்கு என் பிரியாவுடைய சந்தோஷம்தான் முக்கியம். அவன் நல்லா இருந்தானா போதும். தம்பி நல்லா யோசிச்சு தான் சொல்றியாப்பா? என் பிரியா நல்லா இருக்கணுங்க. என் கூட இருந்தா அந்த பெருமாள் சும்மா இருக்க மாட்டான். அவன் என் பிரியாவை என்கிட்ட இருந்து கொண்டு பிரிச்சிருவா. பிரியா நல்லா இருந்தா போதும் எனக்கு. அவன் நல்லா இருக்கட்டும், அவன் போதும். பிரியா நீ எங்கே இருந்தாலும் சரி, நீ நல்லா இருந்தா எனக்கு போதும். நல்லா இருந்தா போதும். பிரியா நீ நல்லா இருப்ப. பிரியா போதும், நல்லா எனக்கு. மேடம் நான் இங்கே வந்துட்டேன் மேடம். அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டமா இல்லை மேடம், ஈஸியாக இருந்துச்சு. நான் கேஷை அவங்ககிட்ட கொடுத்துறேன் மேடம். ஓகே மேடம், பை. நான் சொன்ன ஃபைனான்ஸ்லேருந்து வந்திருக்கேன். இந்த ஆசிரம மேனேஜர் பார்க்கணும். கொஞ்சம் இருங்க சார், கூப்பிட்றேன். ஓகே. என்னங்கப்பா, கேக் கட் பண்ணுங்க. தேங்க்யூம்மா. கஸ்தூரி, இவ அம்னீஷியா பேஷண்ட் ஆச்சு. பழசு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொன்னா இவங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப வருஷம் பழகின மாதிரி பேசிட்டு இருக்கா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சார். அந்த ஈஸ்வரன் என்னைக்கும் உன்னை அமோகமாக வச்சிருப்பாங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் இருக்கு, அது ஒன்று போதும் எனக்கு. நல்லா இருக்கு. இந்தாங்க. ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்யூ. எல்லாரும் நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம தர்மாசரோட பிறந்தநாள் விழா சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 3 வேளையும் சாப்பாடு தர்மாசரோட ஸ்பான்சர். நம்ம இல்லத்தில் இன்னைக்கு எல்லாருக்கும் வடை பாயாசத்தோட சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். எல்லாரும் கேக் சாப்பிட்டீங்க, பாயசம் வேற ரெடியா இருக்கு. வேணுங்கிறத சாப்பிட்டுட்டு மறக்காம சுகர் டேபிள் போட்டுக்கணும். என்ன ஓகேவா? என்ன பேசுறீங்க? இந்த நேரம் பார்த்து மாத்திரை அது இதுன்னுட்டு இல்லைன்னா மேலே போக வேண்டியதுதான். அட போங்க, சும்மா பயமுறுத்தாதீங்க சார். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாடு. சண்முகம் சார். சொல்லு. சொர்ணம் ஃபைனான்ஸ்லேருந்து ராஜீவ்னு ஒருத்தர் வந்திருக்கார் சார். ஸ்வர்ணலதா மேடம் தான் அனுப்பியிருப்பாங்க, அவரை வர சொல்லு. ஓகே சார். சார் உள்ள வாங்க சார்.
அப்பா ஒரே ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. சரி சரி. வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். என் பேர் ராஜீவ். சொன்னலதா மேடம் அனுப்பிச்சாங்க. போன மாதம் வரைக்கும் வேற ஒருத்தர் வந்துட்டு இருந்தாரு. அதில் நான் இப்போ கம்பெனியில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்படியா? உட்காருங்க. இந்த 2 லட்ச ரூபா பணத்தை மேடம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. சரி. கடந்த 4 வருஷமாக மாதம் தவறாமல் எங்களுக்கு டொனேஷன் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க கொடுக்குற டொனேஷன்னால தான் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போட முடியுது. மேடத்துக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன் சார். ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள் மேடத்தை. ஓகே சார். சரி கிளம்புறேன். தம்பி சார் கேக் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிறேன். இன்னைக்கு என்ன சார் விசேஷம்? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். என்னடா இந்த வயசுல பிறந்த நாள் கொண்டாடுறான்னு பார்க்குறீங்களா? எல்லாம் என் நண்பர்கள் ஆசைப்பட்டாங்க, அதுக்காக தான். எடுத்துக்கங்க. எடுத்துக்கிறேன் சார். எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கேக் ஊட்டி விட்டாங்களே ஒரு பொண்ணு, அவங்க யாரு? உங்களுக்கு அவங்க என்ன வேணும்? எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை வந்துடுறேன். சார் அப்புறம் உங்க பையன் வந்து பார்த்தாரா? விட்டதிலிருந்தே வர்றதே இல்லை சார். சார் வணக்கம் சார். என்னப்பா நீ எங்க வேலையா வந்த? நீங்க இங்க இருக்கிறவங்களுக்கு கூட மாட இருந்து ஒத்தாசை பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ ஆத்ம திருப்திக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க சார். சார் ஒரு சின்ன டவுட்டு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒருத்தருக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. அப்ப அங்க ஒரு பொண்ணு இருந்துச்சு. எல்லார்கிட்டயுமே ரொம்ப சகஜமா பேசிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தம்பி, வயசான பெரியவங்களுக்கு சேவை பண்றதுக்கு அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆசை. அப்பப்போ வந்துட்டு போவோம், அவ்வளவுதான். அது சரி, அது எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, அந்த பொண்ணு அந்த பெரியவர்கிட்ட ரொம்ப பாசமா இருந்தாங்க. இவ்வளவு அன்பா இருக்கிறவங்க எதுக்கு அந்த பெரியவரை முதியோர் இல்லத்துல சேர்த்தாங்க அப்படின்னு ஒரு சின்ன டவுட், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இங்க எல்லாருக்கும் சாப்பிட்ற டைம் ஆகி போச்சு. நான் போய் தான் எல்லாம் ரெடி பண்ணணும். நான் வரட்டுமா? போயிட்டு வரேன் தம்பி. வாங்க. இங்கதான் நீ படிக்கோங்க. சரிம்மா. இது கருணாகரம் சார் வீடாச்சே. அவரே உங்களுக்கு தெரியுமா? என்னம்மா இப்படி கேட்டீங்க? என்ன விடுங்க, இந்த ஏரியாவிலேயே அவரை தெரியாத ஆளு யாரு இருக்கா? அப்படியா? ஆமாம்மா, என் பொண்ணுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆபரேஷன் பண்ண காசு இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஐயா தான் பணமே வாங்காம என் பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணாரு. பணம் இல்லாத ஏழைங்களுக்கு இலவசமா வைத்தியம் பார்ப்பாரு, ஆபரேஷன் பண்ணுவாரு. அப்படி எத்தனையோ உயிரை காப்பாத்திருக்காரு. ஆனா தான் சொந்த மகளை காப்பாற்ற முடியலங்கிற வருத்தத்துல இப்பெல்லாம் ஒரு ஆஸ்பத்திரி பக்கமே வர்றதில்லம்மா. நீங்க டாக்டருக்கு என்ன வேணும்? சொந்தக்கார பொண்ணா, உறவா? ஆமா. நான் வரேம்மா. இருங்க, பணம் வாங்காம போறீங்க? வேண்டாம், இருக்கட்டுமா. ஐயாவுக்கு சொந்தக்காரங்கன்னு வேற சொல்றீங்க. உங்ககிட்ட போய் எப்படிமா நான் பணம் வாங்குறது? எனக்கு ஸ்கூல் சவாரி இருக்கு, லேட் ஆயிருச்சு. ஆட்டோக்காரர் மாணிக்கன்னு சொல்லுங்க, ஐயாவுக்கு தெரியும். நான் வரேம்மா, கேட்டேன்னு சொல்லுங்க.